லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. என் பொண்ணுங்க சார்பில் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. யோ வாயா, இவளுங்களை போய் பார்த்துக்கிட்டு. தேங்க்ஸ். எல்லா பெருமையும் என் பொண்ணுக்கு தான் சேருங்க. சக்தி, நான் போயிட்டு வரேம்மா. வாங்க மேடம். வாங்க. வணக்கம்மா. உங்க பொண்ணை பார்க்கும்போது பெருமையா இருக்குமா? வணக்கம்மா. வாழ்த்துக்கள் சக்தி. வரேங்க. ரொம்ப சந்தோஷமா. மா சாரிம்மா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை. ஏதோ கோவம் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு பெருசா பண்றாங்கன்னு. தெரிஞ்சிருந்தா நேத்தே கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிருப்பேம்மா. ரொம்ப சாரிம்மா. என்னடா நமக்குள்ள என்னடா சாரி, நமக்குள்ள என்னடா மன்னிப்பு. சக்தி, இங்க வந்து உன்னால எனக்கு கிடைச்ச பெருமையை நினைச்சு பார்க்கும்போது உன் கோவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அம்மா உன்னை தப்பா நினைப்பேனா? சாரி துர்கா. சாரிக்கா. விட்ரி, இதுக்கு போய். ஏன் சக்தி, ஏன்டா மறுபடியும் சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்க? என் கண்ணு, என் செல்லம். சரி சரி, நீங்களா அப்படியே இருங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு ஆளு. வாங்க வாங்க தம்பி, போட்டோவை யாரையாவது எடுக்க சொல்லுங்க. ஐயா வாங்க 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 வாங்க. கொஞ்சம் போட்டோ எடுங்களேன். ஏய் கிட்ட வா. இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க. தேங்க்ஸ். அடடே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. எங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வாங்களேன். இவதான் யமுனா, என் பெரிய பொண்ணு. நல்லா எல்லாத்தையும் இருக்கேம்மா. பொறுப்பா பாத்துப்பா. ஏங்க, நீங்க நல்லா படிச்சு அவார்ட்லாம் வாங்கினதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ட்ரீட் வைக்கலாம்னு இருக்கேங்க. ட்ரீட் எல்லாம் எதுக்கு செல்வா? என்னங்க நீங்க அங்க காலேஜே கொண்டாடிட்டு இருக்கவங்கள நான் கொண்டாட கூடாதா உங்கள? ஏங்க ப்ளீஸ்ங்க. சரி ஓகே. அட சரி, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா ட்ரீட்டா? அப்புறம் எல்லாரும் மாதிரி ட்ரீட் வச்சா அப்புறம் என்னங்க கெத்து? அதுல நம்ம ட்ரீட்டே வேற லெவல்ல இருக்குங்க. சரிங்க. செல்வா, உங்க போன்ல எடுத்த போட்டோவை எனக்கு அனுப்பி விடுறீங்களா? ஏங்க, உங்க நம்பர் என்கிட்ட இல்லையே. ஐயோ, குடுக்குறேன். சரிங்க. சரிங்க. சரி. சக்தி வா. இது வரேன். இவங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்க்கா. கலக்கிறியடா தம்பி. தம்பி. அம்மா சொல்லுங்கம்மா. தம்பி, சக்திக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் யாரும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ உன் கூட இவ்வளவு தூரம் பழகுறானா? அவ உன்னை நம்புறா தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. என்னைக்குமே அவ கூட இதே மாதிரி நீ நல்ல நட்போட இருக்கணும். அப்புறம் சொல்லுங்கம்மா. சக்திக்கு கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எங்க போய் படிக்கணும், என்ன பண்ணணும்னு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? மா, என்னம்மா உதவிக்கிறேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயமா நம்ம சக்தியை கலெக்டருக்கு படிக்க வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போதைக்கு கொஞ்சமா ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், குடிக்கிறீங்களா? சரிம்மா. இது கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வர சொல்லட்டுமா?
இப்போ வேணும் எனக்கு. சரண்யாவை கொண்டு வர சொல்றேன். சரண்யா, ஜூஸ் போட்டியாமா? சரண்யா போட்டு கொண்டு வராளாங்க. அத்தை அத்தை பூஜா, வா. வாமா பூஜா. அத்தை ஏன் வெற்றி இப்படி பண்றான்? ஏன் பண்றான்? ஏய், இரு இரு. என்னாச்சுமா? வந்ததும் வராததுமா வெற்றியே குறை சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ணா வெற்றி? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அவ காலேஜுக்கு என்ன இன்வைட் பண்ணிருந்தான்னு சொல்லி நான் போயிருந்தேன். அங்க வெற்றியும் இருந்தான். வெற்றியா? அவ எதுக்கு அந்த காலேஜுக்கு போனா? யாராச்சும் வர சொல்லிருப்பாங்கன்னு போயிருப்பான். அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுற? பின்ன கோவப்படாம அங்க அவன் எவ கூடயோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அதான் இவ்ளோ கோவமா? இங்க பாரு, யாராச்சும் அவனோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதான் ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பாமா. என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? பூஜா, என் ஃப்ரெண்டு என்ன வர சொன்னான்னு. இன்னைக்கு நானும் அவனும் ஒன்னாதான் காலேஜ் போயிருந்தோம். அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் உனக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது பூஜா? கேட்டியா பூஜா? ஒரு நிமிஷத்துல நீ வெற்றியே சந்தேகப்பட்டுட்ட பாத்தியா? அது இல்ல, அவனுக்கு போன் பண்ணா கட் பண்றான். இல்லனா என் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு போய் சொல்றான். இன்னைக்கு கூட அப்படிதான் பண்ணான். காலேஜ்ல அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. நீங்களும் உங்க புள்ளைக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பூஜா, அதான் சரண்யா சொல்றாளம்மா, அது அவ ஃப்ரெண்டுமா. அப்புறம் என்ன பூஜா? அது காலேஜ்ல இருக்கும்போது நீ போன் பண்ணதுனால அப்புறம் சொல்லிக்கலான்னு ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொல்லிருப்பான். நீதான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன பூஜா நீ? இல்ல சரண்யா, இருங்க, உங்க முன்னாடியே நான் அவனுக்கு போன் பண்றேன். கேளுங்க. ஐயோ, எதுக்கு பூஜா இதெல்லாம்? சரி, இவ எதுக்கு ஃபோன் பண்றா? இவளுக்கு வேற வேலையே இல்ல. பாத்தியா சரண்யா, எப்பவும் இப்படிதான் செய்யறான். உன் ஃப்ரெண்டு கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறானே, அப்படி ஒரு தடவை கூட அவன் கிட்ட பேசினது இல்ல தெரியுமா? வீட்டுக்கே வந்துட்டாளா? சமாளிப்போம். வெற்றி, என்னம்மா? இவ எப்ப போன் பண்ணாலும் கட் பண்றியாமே, ஏன்? அம்மா, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எப்படிம்மா போன் எடுக்க முடியும்? அதான். ஓ பூஜா, இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? அம்மா, என்ன சந்தேகமா? ஆமா, நீ இன்னைக்கு எங்க போயிருந்த வெற்றி? காலேஜுக்கு போயிருந்தம்மா. அம்மா போதும்மா, நானும் அண்ணன் கூட தான் போனேன்னு சொல்றேன்ல. ஆமாமா, என்னாச்சுமா? நீதாம்மா சொல்லணும். சாரி அத்தை. இங்க பாரு பூஜா, என் பையன்
பொண்ணுங்க இருக்கிற பக்கம் கூட போக மாட்டான். நீ அவனை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லியும் கூட உன்கிட்ட பேசுறதுக்கு கூட அவன் எவ்வளவு யோசிச்சான்னு பார்த்தேல்ல, அதான் என் புள்ள. சாரி வெற்றி. பரவாயில்லைங்க. நான் வரேன். சரி பூஜா, பாய். பாய். நல்ல பொண்ணு. தனக்கு பிடிச்சவ இன்னொருத்தி கூட பேசிட்டா இந்த பொண்ணுங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்ளோ கோபம் வருமோ? உள்ள போய் ஜூஸ் குடிப்போமா? சரண்யா, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஜஸ்ட் மிஸ் போ. ஆமா, காலேஜுக்கு சக்தி வந்தாளா? வந்திருந்தாளாவா? வந்து கூடவே இருந்து போட்டோலாம் எடுத்து அதெல்லாம். ஏய் சரி, நீ என்ன சொன்ன? போன் நம்பர் கேட்டா ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கல நீ. இப்போ உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ அவளே அவன் நம்பர் என்கிட்ட கொடுத்தா. எப்படி உங்க அண்ணன்? என்ன ஒண்ணா நீ சக்தி சக்தின்னு முருகுற, ஆனா பூஜா எவ்வளவு கோவமா வந்தா தெரியுமா? நீ மட்டும் காலேஜ் போயிருந்தன்னு சொல்லாம மாத்தி சொல்லிருந்தேன்னு வை. ஆமா, எப்படி நான் டக்குன்னு காலேஜ்னு சொன்னேன்? ஏய், வரும்போதே வெளியே காரை பார்த்தேன். பார்த்ததும் அண்ணனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரின்னு உண்மையா சொல்லிட்டேன். சரி அண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சக்தி கிட்ட உன் லவ் சொல்லிட்டு முதல்ல அம்மா கிட்ட பேசு. இல்ல இந்த விஷயம் கை மீறி போயிடும். அவ்வளவுதான் நான் சொல்வேன். சரண்யா சொல்றதும் சரிதான். அப்போ நாளைக்கே சக்தி கிட்ட நம்ம லவ் சொல்லிட வேண்டியதுதான். போய் மிஸ்ஸே, நாளைக்கே உன்கிட்ட என் காதல சொல்றேன். மா, நீயே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்ப? அத கொஞ்சம் குடுமா. குடுமா. அக்கா, காலையில 2 பேரும் முறைச்சுக்கிட்ட முறைப்பெண்ண இப்ப இருக்கிற இருப்பெண்ண. கண்ணு வைக்காத. அவ என் பொண்ணு. நான் சண்டை போடுவேன், அப்புறம் நானே கொஞ்சுவேன். உங்களுக்கு என்னடி பிரச்சனை? என்னது உன் பொண்ணா? அப்ப நாங்க 2 பேரும்? நீங்களும் தான் என் பொண்ணுங்க. ஆமா, உங்க 2 பேரையும் நான் கொஞ்சவே இல்லையா? இவ எழுந்ததும் நீங்களும் வந்து படுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களையும் நான் கொஞ்சறேன். மா, சாரிம்மா. எத்தனை தடவை சாரின்னு சொல்லுவேன்? சக்தி, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. சத்தியமா சொல்றேன், எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இனிமே நானும் யமுனாவோ துர்காவோ எதுவுமே உன்கிட்ட மறைக்க மாட்டோம்டா. ஆமா சக்தி. ஆமாக்கா. மா, நானும் இனிமே உன் மேல இப்படி எல்லாம் கோவப்படவே மாட்டேன். ப்ராமிஸ். நீ மட்டும் இன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா நான் ரொம்ப அழுதுருப்பேன் தெரியுமா? ஏய், அழறதா?
நீயா? நீ கலெக்டர் ஆக போறமா? நீ அழக்கூடாது. போதுமா, உங்க 3 பேருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த அழுகையும் பயமும் என்னோடயே போகட்டும். நீ தைரியமா இருக்கணும், 3 பேரும் தைரியமா இருக்கணும். அதான் என்னோட அம்மா ஆசை. செல்வா, பேசு. ஹலோ, சொல்லுங்க செல்வா. ஏங்க, இப்போ நீங்க உங்க அம்மா மடியில படுத்துட்டு இருக்கீங்களோ? எப்படி செல்வா கரெக்டா சொல்றீங்க? அப்புறம் உங்க அம்மா உங்க தலையை வருடி கொடுத்துட்டே இருப்பாங்களே. என்ன இது? என் வீட்டுல ஏதாவது கேமரா செட் பண்ணிருக்கீங்களா? ஏங்க, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் புரியுங்க. இந்த உலகத்துல அம்மா மடியில படுக்கிறத விட வேற என்னங்க சுகம் இருக்கு சொல்லுங்க. நிஜம்தான். ஆ சரிங்க, நாளைக்கு காலைல ரெடியா இருங்க. நான் வந்து ஷார்ப்பா பிக்கப் பண்ணிப்பேன். அப்புறம் நீங்க தான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லா என் கூட இருக்கிறேன்னு. மறந்துடாதீங்க, சொல்லிட்டேன். என்ன செல்வா, பிளான் எல்லாம் பெருசா இருக்கும் போல இருக்கு. என்ன பிளான்னு சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு வேணும்னா உங்க தங்கச்சி துர்கா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கோங்க. துர்காவா? ஏய், நீ இதுல கூட்டா? என்னடி பிளானு? நீ மட்டும் காலேஜ் ஓ வாழ்க்கையிலையும். துர்கா ப்ளீஸ் டி சொல்லு, என்ன பிளான்? சாரிக்கா, குட் நைட். பை. ஏய் துர்கா, எனக்கு நைட்டு நான் தூங்குன மாதிரி தான். நீ போய் அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ண கூடாது? அவ கட்ட விட்டா தானே என்ன வேணாங்கறா. இருடி இருடி. அக்கா சீக்கிரம் வாக்கா, டைம் ஆயிடுச்சு. ஆமா சில்லு குட்டி, உனக்கு நேரம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் வா. அக்கா டைம் ஆயிடுச்சு. சக்தி, என் கண்ணு. ஏ சில்லு குட்டி, அடடடடடா, ஐயோ அவ்வளவு அம்சமா இருக்கப்போ. என்னக்கா கலெக்டர் மாதிரியே இருக்க? கலெக்டர் இதான் உங்க பிளானா? அக்கா இது ஜஸ்ட் ட்ரைலர் தான்க்கா, இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்கு. வாக்கா, வா வா வா. வானா, எங்கடி போறோம்? அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. வானா வரணும், அதான் ஆர்டர். பெரிய ஆர்டர். கலெக்டர்னா எப்படி போவாங்கன்னு உனக்கு தெரியுமா? கலெக்டர்னா டவாலி வேணும், ஒரு கார் வேணும், கார்ல ஒரு சைரன் வேணும், அந்த கார்ல கலெக்டர்னு எழுதி இருக்கணும். ஹலோ, இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் காலேஜ் டாப்பர் தான். நீ வா. வா வா வா. எங்க? ஐயோ நீ கூட முதல் தடவையா புடவையில பாக்கும்போது அது நம்ம சில்லு குட்டி மாதிரியே தெரியல. வா வா வா. எங்கன்னு கேக்குறேன்ல, எங்க கூட்டிட்டு போற? அட வாக்கா, சொல்றேன்ல. எங்கடி? பாத்தியா? என்னடி இது? உனக்கு தான். டேய் திவ்யா, வா. என்ன மிஸ்ஸே, இந்த சேலையில தேவதை மாதிரி இருக்கு. வண்டிக்க
ஹாய்க்கா. ஏ சில்லுக்குட்டி, என்ன ஒரே அசத்துன்னு அசத்திட்ட? இங்க என்ன நடக்குது? என்ன இங்க இருந்தே பாத்துட்டு இருக்க? வாக்கா. குட் மார்னிங் கலெக்டர் மேடம். இதெல்லாம் என்ன செல்வா? ஏங்க இன்னைக்கு முழுக்க நான் சொல்றதா நீங்க கேக்குறீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதுக்காக இப்படியா? நீங்க இவ்ளோ சீரியஸா பிளான் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் சட்டப்படி தப்பு செல்வா. ஏங்க இதோ அவர் கான்ஸ்டபிள், அங்க நிக்கிறாரு தாசில்தாரு, சட்டமே இப்ப நம்ம கையிலங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாம வாங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். வா போலாம், ஏறு. ஏய், இப்போ எங்க போறோம்? என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க ஒரு நாள் கலெக்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். நானா? அப்புறம் நீங்க தானே கலெக்டர் ஆக போறீங்க, அப்ப நீங்க தானே இதெல்லாம் பண்ணணும்.